வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பர்டிகுலராக கேட்குற ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சார்ட்டுமே ஒன்று தான். அது கமாடிட்டியாக இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபாரெக்ஸ் கரன்சிஸாக இருக்கலாம், இல்லை இந்தியன் மார்க்கெட்லேயே ஸ்டாக்ஸ் எதனாச்சும் இருக்கலாம். அதை பற்றில எதை பற்றியுமே கவலை இல்லை. இந்த பின்னாடி இருக்கிற இந்த பேர் நம்மளுக்கு அவசியம் இல்லை. இந்த சார்ட்டு என்ன சொல்ல வருது, இது என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குது, நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்க போகிறோம், இவ்வளோ தான். இந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனியோடைய செயல்பாடு என்ன, அந்த போர்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அடுத்து அவங்களுடைய கனவுகள் என்ன, அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து, அப்புறம் உலகளாவிய நடப்புகள், ஏஐ எல்லாம் வர்றதுனால உங்களுக்கு ஐடி டவுன் ஆகும், அது இது மாதிரி ஒரு ஓவரால் பர்செப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் கூட நம்பகத்தன்மையை இழந்ததுனால சாஃப்ட்வேர் பங்குகள் எல்லாமே விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. ஸோ அந்த உலக விஷயங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் சார்ட்டு தான் நம்மளுக்கு மெயினு. அது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பயல்களும் பொய் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நியூஸை வச்சு எந்த முடிவுக்குமே வந்துடாதீங்க. ஸோ இது உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இந்த ரிலையன்ஸு, அதானி, இந்த மாதிரி டிசிஎஸ்ஸு, ஐஆர்சிடிசி, கெயிலு, டெல்டா கார்ப்பரேஷனு, ரிலையன்ஸு, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்பவும் கூட நான் பதிவு பண்ண ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, இந்த பின்னாடி இருக்கிற பேர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டுக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ட்ரேடிங்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடர், அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லைனா ஸ்விங் ட்ரேடரா, நீங்கள் பணம் இருக்குப்பா நான் பொறுமையாக வாங்கிட்டு நான் காத்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடரா, என்ன அப்படிங்க உங்கள் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸை அந்த ஸ்டாக்ஸு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கட்டமைக்க ஆரம்பிங்க. ரொம்ப நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் அவசரம் இல்லை, நாளைக்கே நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. அப்புறம் இந்த 10,000 ரூபாயை வச்சு எப்படி நான் 10 கோடி பண்ணேன் அப்படின்னு வீடியோலாம் வந்ததுன்னா, சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுங்க எங்கேயாச்சும். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஒரு 1% சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி இதில் 1% சான்ஸ் கூட கிடையாது. சரியா? அதனால் அந்த மாதிரிலாம் எதனாச்சும் வீடியோஸ் இருந்ததுன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாருங்கள். மற்றபடி அதை நம்பி 10,000 ரூபா வச்சு நான் பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பணம் வேணும். பணம் இருந்தால் தான் பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நிதர்சனமான உண்மையை நீங்கள் நம்புங்க. தேவையான பயிற்சி இருந்தால் நான் ஜெயிச்சிடலாமா அப்படின்னா, தேவையான பயிற்சி இருந்தாலும் பணம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் பெரிய பெரிய ஐடியாஸ் இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் அந்த கம்பெனிக்கு, இப்போது நீங்களே ரிலையன்ஸில், டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. அந்த கமிட்டியில் போய் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அதை சக்ஸஸ் பண்ணி ஒரு 1000 கோடி வருமானம் வர்ற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய மனசளவில் ஒரு ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னா, அதை நீங்கள் போய் அந்த கம்பெனிக்கிட்ட தான் சொல்ல முடியும். புரியுது? சிம்பிள் எக்ஸாம்பிள், கம்பெனிக்கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த கம்பெனிக்கிட்டேருந்து நீங்கள் சேலரி தான் வாங்க முடியும். நீங்களே கம்பெனி கிடையாது. சரியா? அதனால் எப்போவுமே பணம் இருக்கணும். பணம் இருந்தால் மட்டும்தான் ஏதோ பணம் இருந்தால் நீங்களே டிசிஎஸ் ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? பணம் இல்லாதனால தான் நீங்கள் அதில் போய் வேலை செஞ்சு உங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் கம்பெனிக்கு கொடுத்து கம்பெனிக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே தான் இங்கேயும். அதனால் அந்த 10,000 ரூபா வச்சு 5,000 ரூபா வச்சு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படிங்கிற கனவை கண்டிப்பாக கலைச்சிருங்க. அது நடக்காது.
அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நான் விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் எதனாச்சும் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டிசிஎஸ் வந்து அனலைஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. அந்த டிசிஎஸ்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்களா நாகராஜன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் இன்னும் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஒரு படி கூட எடுத்து வைக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னா கொஞ்சம் வந்து அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் எப்போவுமே என் கையை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும்னு விரும்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது வந்து நடக்காதுல்ல. நீங்களே இப்போ தனியாக நடக்கிறது. அதனால் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ் இதுவே இருக்குது உங்களுக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து உங்களால் வந்து கமெண்ட் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இந்த எக்ஸில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா, ரிலையன்ஸோட அனாலிசிஸ் என்ன, உங்களுடைய அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணலாம். அதை போஸ்ட் பண்ணும்போது வந்து அதில் எதனாச்சும் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். தொடர்ந்து நான் அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து கேட்டாங்க. ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட அதே தான். நான் தான் சொன்னேனே, அந்த சார்ட் பேர் வந்து ரொம்ப முக்கியமே கிடையாதுங்க. அது டிசிஸாக இருக்கலாம், ரிலையன்ஸாக இருக்கலாம், அதானியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், கமாடிட்டியாக இருக்கலாம், ஃபாரெக்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் வந்து இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அந்த பேரெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. என்ன பேர் இது, ஆப்ஷன் சார்ட்டுன்னு கூட நீங்கள் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் செஷனில் சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ 59,000 புட் ஆப்ஷன் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் எப்படி அழகாக வந்து படிக்கட்டு கட்டி எப்படி போயிருக்கிறேன்னு தெரியுது உங்களுக்கு. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ லோ பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எதிர்பார்க்குற லோ வந்து இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கும். ஸோ மேலே போய் ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டு இப்படி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதே தான் நடந்திருக்கு. ஓரளவுக்கு ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப புக் எக்ஸாம்பிள் மாதிரியே வந்து இது வந்து களத்தில் வந்து எதிர்பார்க்க முடியாது. சரியா? அதே மாதிரி நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், விளையாடுறதுக்கு களம் பெருசாக இருக்குது. களம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வருது. ப்ரெஷர் வந்து பயங்கரமாக க்ரியேட் ஆகுது இந்த இடத்துல. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்லேருந்துட்டு ஒன்று மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும். எந்த பக்கம் பிரேக் ஆனாலும் மேலே பிரேக் ஆச்சுன்னா ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். ப்ரீவியஸ் லோவை தொடக்கூட மாட்டான். எங்கேருந்து போயிருக்குது ப்ரைஸு? 250. இங்கே இப்போ எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 1650 வரைக்கும் போயிடுச்சு. இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதை வந்து நீங்கள் நிறையா வந்து பயிற்சி பண்ணணும். நிறையா பயிற்சி பண்ணும்போது தான் இது வந்து கிடைக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியில் தான் அந்த மாதிரி இருக்குது. நிஃப்டி ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி இல்லைங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு சொன்னேன். நேச்சுரல் கேஸ் ஞாபகம் இருக்குது. அது நேச்சுரல் கேஸு அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னாங்க. அதையும் கண்டிப்பாக வந்து நான் இந்த இப்போ வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம முதல்ல இந்த நிஃப்டி வந்து பார்த்துருவோம். 24,600 புட் ஆப்ஷன். இது என்ன இருக்குது? சேனல் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபாலோயிங் சேனல் வந்து மேலே தான் பிரேக் ஆகணும் அப்படிங்கிறது அடிப்படை. 80% மேலே தான் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது. எங்கே இருந்து ப்ரைஸ் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. அப்போ இது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 10 ரூபாய்க்கு இங்கே நீங்கள் வாங்குறீங்க, இங்கே 1000 ரூபா ஆகிடுது. இந்த 1000 ரூபாய்க்கு அப்புறமா ப்ரைஸு கொஞ்சமாக கீழே வருது. இதுக்கப்புறம் மேலே போய் 5000 ஆகும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 10 ரூபா இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து வாங்கலாம் தைரியமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1000 ரூபா இடத்துல போய் நீங்கள் வாங்கி என்றைக்குமே வந்து லாக் ஆகிக்காதீங்க. மழை ஏறுனா மழை கொஞ்ச நாச்சும் இறங்குவோம், இறங்கி தான் ஏறணும். அதனால் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் கற்றுக்குவோங்க, தப்பே கிடையாது. ஆனால் இப்படி தான் பிரேக் ஆகும், அதனால் நான் இப்படி தான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் வந்து இதை வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருந்தீங்கனாலும் இதுதான் ஹை. ஒரே அடியாக மேலே போயிடுச்சு. இங்கே வந்துட்டு ஹை பண்ண முடியாமல் கீழே ஒரு லோ வச்சுருக்குது. திரும்ப அந்த ஹைக்கு கூட போக முடியாமல் இன்னொரு லோ. அந்த ஹையை தாண்டி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து இதை தாண்டினா தான் அடுத்தடுத்து வந்து கண்டினியூஷன் இருக்கும். அப்போது இதில் கீழே வரக்கூடாது. வந்தான்னா என்ன பண்ணணும், இந்த லோவுக்கு கீழே போகக்கூடாது. இந்த ஹைக்கு போயே ஆகணும். போகலை, மறுபடியும் ஒரு லோ வந்து வச்சுருக்கிறான்.
அப்போ இந்த லோ பண்ணும் போதெல்லாம் தான் நீங்கள் வந்து ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணணும், ட்ரேடு வந்து எடுக்கணும். கண்மூடித்தனமாக நீங்கள் எடுத்தால் கூட நான் இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணுறேன்னு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கப்புறமா வந்து ப்ரைஸு பொறுமையாக இங்கே வந்ததுன்னா இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்து பாருங்கன்னு தான் சொல்கிறேன். தப்பில் பயப்படவே பயப்படாதீங்க, எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணுற அந்த மனசு வேணும். மூளை சொல்லும், டேய் ஆப்போசிட்டாக போகுது தம்பி, இது நீ வந்து கீழே இன்னும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நீ க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் மனசு கேட்காது, இல்லை வந்துடும், இல்லை மேலே வந்துடும். அது மனசு சொல்கிறத என்றைக்குமே கேட்காதீங்க ட்ரேடிங்கில், சரியா? மூளை சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க, நடக்கலை, அப்போ நீங்கள் ட்ரேடை எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். இது இந்த இடத்துக்கு வந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது ட்ரேட் எடுத்து பாருங்கன்றேன். ஒருவேளை இந்த இடத்துக்கு வரும்போது எடுத்துருந்தீங்கன்னா இந்த ட்ரேடை இவ்வளோ தூரம் போயிருக்குல்ல, இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகணும், போனால் தான் மேலே இப்படி வந்து போவான், அடுத்தடுத்து லோ பண்ணாமல் வந்து மேலே போவான். இப்போ தான் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் சொன்னேன். அப்போ பண்ணலை அப்படின்னா அடுத்து வந்து அவனுடைய டார்கெட் எதுவாக இருக்கும், இதுலேருந்து பிரேக் ஆகி வெளியில் போகணும். சும்மா இப்படியே போயிட்டே இருப்பானா, இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குமா, நம்மளும் அழகாக வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கீழே வரும்போதெல்லாம் போய் மேலே போனாலாம் செல்லு. அப்போ என்ன ஆச்சு, அது வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு அழகாக கீழே வந்தாச்சு. திரும்ப வந்து பையிங், இந்த இடத்த எப்போ கட் பண்ணுறோனோ அப்போ தான் மேலே போவோம். ஒரு பெரிய ஃபாலில் இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது ஒரு ஜம்ப் வந்து மேலே அடிப்பான். அது 50% வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த 50% கூட வராமல் கீழே போய் அதே லெவல், இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே, இந்த ஹைக்கு போக முடியாமல் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்தாச்சு. கொஞ்சம் கீழே, திரும்ப அந்த ஹைக்கு போகல, கொஞ்சம் இல்லைனா ஈக்குவலு, திரும்ப அந்த ஹைக்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான். தெரியுதா? அப்போ யார் இங்கே வந்து பலசாலியாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா செல்லர்ஸ் தான். விடவே மாட்டுறாங்க பையர்ஸை. ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்து விடவே இல்லை. அப்போது இந்த போராட்டத்தை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இந்த சார்ட் பேரியர் இருக்கவே இருக்காது. அதாவது ரிலையன்ஸா, இல்லை டிசிஎஸ்ஸா, இல்லைனா பேங்க் நிஃப்டியா, இல்லை பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸா, இல்லை கோல்டா, ஆயிலா, இந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது. இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டா, இல்லை இந்தியன் மார்க்கெட்டா, இல்லை சைனீஸ் மார்க்கெட்டா, உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. இதை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக கற்றுக்கலாம். ஒரு பெரிய ஃபாலோ ஆகுதுன்னா நீங்கள் பேனிக் ஆகவே மாட்டீங்க. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தாலும் பேனிக் ஆக மாட்டீங்க, எப்போது பணம் இருந்ததுன்னா. அதனால தான் பணம் வேணும்னு சொன்னேன். இந்த வீடியோட பிகினிங்கில் சொன்னதுக்கு காரணம் அதுதான், பணம் வேணும். நீங்கள் தப்பாக தான் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ரிவர்சல் நடக்கத்தான் போகுது அப்படின்னு. கோல்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து கோல்டு. நான் இப்போ சொல்கிற விஷயத்துக்கு வந்து அந்த கோல்டு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கோல்டு எங்கேருந்து வந்து கீழே விழுந்தது, இதெல்லாம் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணது. இது ஏன் இது வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஹை, இன்னொரு ஹை வைக்க முடியல, அடுத்த தடவை வரும்போது இங்கே வந்திருக்கணும், வரல, தடுமாறுறான், இந்த லெவல்லே தடுமாறுறான். இது எந்த லெவலு, இது மேலேருந்து விழுந்து கொஞ்சம் வந்து மேலே வந்திருக்குது, அந்த லெவலை வந்து திரும்ப போகும்போது கட் பண்ணணும், அதை கட் பண்ணுறதுக்கே தயங்குறான், முடியல. ஒரு பெரிய போராட்டம் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது. யார்? பையர்ஸு தலையெல்லாம் நின்று முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணல, இங்கெல்லாம் வேகமாக கொண்டு போயிட்டாங்க, இங்கெல்லாம் அது மாதிரி நடக்கலை. அப்போ என்ன ஆகும்? செல்லு தான். செல்லாகி வேகமாக கீழே வர்ற மார்க்கெட்டு கன்ஃபார்மாக வந்து ரிவர்ஸ் ஆகலாம், கன்ஃபார்மாக ஆகும். பை ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே தான் இதை நான் வந்து போஸ்ட் பண்ணேன்னா. ஸோ இதுக்கும் கீழே போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து வந்தது. இதுக்கும் கீழே போனாலும் இவ்வளோ தூரம் போயிருந்தாலும் இது கண்டிப்பாக ரிவர்சல் ஆகி இந்த இடத்துக்கு, என்னுடைய ட்ரேடுக்கான இடத்துக்கு கண்டிப்பாக வரும், கன்ஃபார்மாக வரும்.
ஏன்னா இந்த 50% லாஜிக் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். தேவைன்னா கீழே இன்னொரு ட்ரேட் வந்து ஆட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்மகிட்ட வந்து இருக்கணும். இருந்தது அப்படின்னா நம்ம அந்த வேலையை வந்து தைரியமாக வந்து செய்யலாம். இப்போது நான் வந்து கோல்டோட சார்ட்டுக்கே போயிடலாமா? இங்கே இருக்குது. ஸோ கோல்டு என்னாச்சு, தலைகீழ விழுந்தான். நல்லா வந்து மேலே போயிட்டு இருந்த கோல்டு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் வந்து எப்படி வந்து அழகாக படிக்கட்டில் ஏறி 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 மேலே போயிட்டு இருந்தானோ, அந்த கடைசி லெக்கில் வந்து ஒரு வேகமாக மேலே போனோன்னே முடிவு பண்ணியாச்சு, விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வேகமாக விழுந்தது. ஒரு வேளை நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, விழுந்துட்டு திரும்ப வந்து இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கிறான் தெரியுதா, நீங்கள் தேவைன்னா வெளியில் வந்துருக்கலாம். இல்லை வரல வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து தான் இந்த பையிங்கே வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பையிங்கோட இந்த குரூப்போடு சேர்ந்து நீங்கள் இன்னொரு ட்ரேடு வந்து நீங்கள் இந்த ரேஞ்சில் எங்கேயாச்சும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போதே ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். இன்றைக்கி கோல்டு வந்து எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த லெவலில் பிரேக் ஆகி அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பணம் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். தெரியாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டா கூட தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் எடுக்கலாம், இல்லை ஒரு வாரம் டைம் எடுக்கலாம், இல்லை ஒரு மாதம் கூட டைம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்துட முடியும். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் இந்த விளையாட்டை விளையாண்டிங்கன்னா இது வந்து சக்ஸஸ் ஆகாது. இல்லைன்னா என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து இந்த மாதிரி பையிங் வந்ததுக்கப்புறமா வந்து ட்ரேட் எடுத்து பழகணும். அதுலேயே வந்து ரிஸ்க்கு வந்து நிறையாவே இருக்குது. ஸோ எல்லா டைமும் வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகாது. நம்ம பேக் டு டிசிஎஸ் வந்து வருவோம். டிசிஎஸ் வந்து ஸ்டாக்கு நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து டோட்டல் இண்டெக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த கம்பெனியோடைய ப்ராஜெக்ட் என்ன, அடுத்த ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன, அவங்க வந்து அந்த குவார்ட்டர்லி லாபங்களில் வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க, ப்ராமிசிங்காக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த சார்ட்டு, அப்படி கிடையாது. இந்த சார்ட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். ஏன்னா ரிலையன்ஸு, HDFC மாதிரி வந்து இது வந்து மூவ் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் வந்து கடினம் தான். இப்போ இதில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் 1 ஹவரில் பார்த்து தெரிஞ்சிடலாமா அப்படின்னா, நான் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கான டைம் ஃப்ரேமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ ட்ரேடு எடுக்கிறதுக்கான டைம் ஃப்ரேமே 1 ஹவர் அப்படின்னா நீங்கள் அனாலிசிஸ்லாம் டெய்லியில், வீக்லியில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். கம்பெனியை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கூட சார்ட்டை ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் வீக்லியில் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். சரி, சும்மா 1 ஹவர்லேயே பார்ப்போமே, எப்போவுமே நம்ம தப்பு எதில் பண்ணுவோமோ அதுலேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? சரி, 1 ஹவர் பார்க்குறீங்க, ஒரு பெரிய ஃபாலு கண்டினியூஸாக ஒரு 20 நாளைக்கு மேலே வந்து விழுந்துருக்குது ப்ரைஸு. இந்த விழுந்துருக்கிற ப்ரைஸு ஒரு வேகமாக விழுந்ததுக்கப்புறமா இந்த ரேஞ்சை வந்து கட் பண்ணியிருந்துருக்கணும், கட் பண்ணலை. ஒரு சின்னதாக ஒரு புல்பேக் வந்துட்டு திரும்ப வந்து கண்டினியூஷன். எப்படி இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இவ்வளோ பெரிய ஃபால். இங்கேருந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து மேலே திரும்ப வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங்லேயோ இல்லைனா புதுசாக வந்து பை பண்ணுறதுனாலையோ இவ்வளோ தூரம் வந்து போச்சோ ப்ரைஸு, அந்த லெவலில் திரும்ப வந்து கட் பண்ணல. ஸோ ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இன்னும் பெரிய ஃபால் வந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ரைஸ்லேயும் அதே மாதிரி தான். ஓரளவுக்கு வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இப்படியே போனாலும் சரி, இப்படி வந்து மார்க்கெட் யூஸ்வலாக எப்படி போகுமா அப்படி போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, ஓரளவுக்கு குறிப்பிட்ட மாதிரி வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த 10 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிற அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இருக்கிறத தலையில் கட்ட தான் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி இருக்கணும். வெயிட் பண்ணி இருந்துட்டு மறுபடியும் அந்த 10 ரூபாய்க்கே வரலனா கூட ஒரு 50 ரூபாய்க்கு வரும், இல்லைனா ஒரு 100 ரூபாய்க்கு வரும். அந்த டைமில் வந்து வாங்கிக்கலாம். எப்படி 1000 ரூபாய்க்கு போயிட்டு இப்படி கீழே வரும்போது இங்கே எங்கேயாச்சும் வந்து நீங்கள் ஒரு நல்ல சாலிடாக பையிங் வந்து நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை பண்ணலாம், தப்பில்லை. அப்போ ஒரு பெரிய ஃபாலோ இதுலேயே கூட நீங்கள் வந்து பாருங்கள், இதில் வந்து
ஒரு ஒரு பெரிய ஃபால் கண்டினியூ ஆகுது. அந்த ஃபால் தொடர்ந்து வந்து 1 ஹவரில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே இருக்குது. இங்கே தான் வந்து ஓப்பனே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ரீன் கேண்டிலில் ஆரம்பித்த இந்த விஷயம் தான் இவ்வளோ தூரம் போயிருக்குது. இங்கே லோ இருக்குது. இந்த லோவை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணவே கூடாது. இங்கே ஒரு ஹை இருக்குது, இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்குது ப்ரைஸு. இவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடாது. வராமல் இப்படி போயிருந்துன்னா இன்னும் வந்து மேலே போயிருந்துருக்கும், இன்னும் மேலே போயிருந்துருக்கும், இன்னும் மேலே போயிருந்துருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆயிருக்குது, உல்ட்டாவாக நடந்துருக்குது. என்ன ஆயிருக்குது, திரும்ப அதே லெவலுக்கே வந்துருச்சு. அப்போ இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்த செல்லர்ஸால் இன்னும் பையர்ஸுக்கு வந்து நம்பிக்கையை வந்து கொடுக்க முடியல. இது ஒரு ஷாக் மாதிரி வேகமாக கீழே விழுந்ததுனால இங்கே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இதுக்கு மேலே கீழே போச்சுன்னா நம்ம தாங்காது அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறது, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனாலையும் புதுசாக வந்து பை வந்து எடுக்கிறதுனாலையும் இது வந்து நடந்துருக்குது. இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இது நடக்குதுன்னா அதுதான் அர்த்தம். இந்த ஃபாலுக்கு அப்புறமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50% எதிர்பார்க்கலாம்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதே லாஜிக் வந்து இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். அது எல்லா சார்ட்டுக்குமே அதுதான். ஒரு பெரிய ஷாக்கு வருது அப்படின்னா அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணும்போது வந்து ஒரு 50% வந்து ஒரு வேகமாக வந்து மேலே போயிடும் ப்ரைஸ். அப்போ என்ன நடந்திருக்குது, இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது அப்படின்னா இங்கேயே வந்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். இது நடக்கவே கூடாது. இது நடந்ததுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பையர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது இங்கே ஒரு தடவை கன்ஃபார்ம் ஆகுது. திரும்பவும் மேலே போகும்போது இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. இந்த ஹைக்கு மேலே போய் இங்கே ஒரு ஹை வச்சுருந்துருக்கணும். ஸோ இங்கே நம்பிக்கை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது பையர்ஸுக்கு. இங்கே இன்னொரு ஹை வைக்கலன்னொன்னே அந்த கன்ஃபர்மேஷன் வந்து உறுதியாகிடுது. இங்கே வந்து சந்தேகம்தான், இங்கே வந்து அது வந்து உறுதியே ஆகிடுது. ஸோ அது பண்ணாமல் திரும்ப இதே இடத்துக்கே வர்றான் பார்த்தீங்களா, இவன் மேலே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சலாம். அப்போது இதை கணிச்ச உடனே என்ன நீங்கள் அடுத்துனா இதில் ஒரு கோடை போட்டிங்கன்னா இந்த லோக்கு கீழே போய் ஒரு லோ வச்சுட்டு தான் மேலே வருவான் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு அனுபவபூர்வமாக வந்து உங்களுக்கு அது வந்து தெரியணும். ஸோ இந்த லோக்கு கீழே கண்டிப்பாக போயிட்டு தான் மேலே வரும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவன் வந்து போகலை அப்படின்னா, இந்த லோக்கு கீழே எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னா அப்போது பையர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. somehow they are managing. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து விட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ 1 ஹவரில் உங்களுக்கு இதுதான் தெரியுது. நான் திரும்பவும் அங்கே பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் சொன்ன மாதிரி ஆடுகளம் பெருசாக இருக்குது, குறுகிய ஆடுகளம் ரொம்ப குறுகிட்டு இருக்குது, ப்ரெஷர் பில்டப் ஆகுது. இந்த ப்ரெஷர்லேருந்து ஏதோ ஒரு சைடு வந்து ரிலீஸ் ஆகி போகணும். ஸோ டிசிஎஸ் வந்து அடுத்த ஒரு பெரிய மூவுக்காக தயாராகிட்டு இருக்குது. அடுத்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். 1 ஹவரில் உங்களுக்கு இவ்வளோ தான் விஷயம் வந்து தெரியுது. அப்போ அடுத்த டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ் போனீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த விஷயத்தோட அந்த சார்ட்டில் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் மொபைலில் யாருமே வந்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. இவ்வளோ பெரிய சார்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். இன்னும் ஸ்க்ரீன் வந்து பெருசாக வச்சுக்க முடியும்னா பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து தெரியும், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். இப்படி நான் வந்து சுருக்கணுன்னு தெரியுது பார்த்தீங்களா, எங்கேருந்து விழுந்திருக்கான் தெரியுதா, இங்கேருந்து விழுந்துட்டு இருக்கிறான். இது எந்த இடம், கிட்டத்தட்ட 4500. அங்கேருந்து இப்போ எங்கே இருக்கான், 2500 இருக்கிறான். நீங்கள் 1 ஹவரில் இது வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கவனிக்கவே இல்லை. நீங்கள் எதை கவனிச்சிங்க, ஒரு ஃபாலாக இருக்குப்பா, இந்த ஃபாலில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறான், ட்ரை பண்ணிட்டு முடியாமல் இன்னொரு ஃபால் ஆகிருக்குது. இந்த இன்னொரு ஃபாலில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் தான் 1 ஹவரில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. ஆனால் 4 ஹவர்ஸ்க்கு வந்தோன்னே இந்த இடம் எந்த இடம்னு உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடம் ஏற்கனவே வந்து சப்போர்ட் எடுத்த இடம், அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன். அதுக்கப்புறம் அந்த இடத்த பிரேக் பண்ணோன்னா தான் ரொம்ப வைலண்ட்டாக வந்து கீழே விழுந்துருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தான் இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியுது. பாருங்கள், ஒரு பெரிய ஃபால், பெரிய ஃபாலு.
இந்த பெரிய ஃபால் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து இப்போ நம்ம பார்த்தோமே இந்த இந்த விஷயம் அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு ஃபாலு இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு, திரும்ப ஒரு பெரிய ஃபால். இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு, தெரியுதா? தொடர்ந்து வந்து இந்த இடத்துலையே வந்து 4 ஹவர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 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 10 கேண்டில் இருக்குமா, ஒரு 40 ஹவர்ஸாக வந்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குது ப்ரைஸ். எதுக்கப்புறம்? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா. அப்போ என்ன அர்த்தம்? பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. பையர்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட். ஏன் பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டட் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே எங்கேயாச்சும் ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஏற்கனவே இங்கேருந்து தான் ப்ரைஸ் அவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது. அப்போ ஏற்கனவே வந்து ஒரு லெவல் வந்து இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு வந்தோன்னா மெமரி வந்த உடனே என்ன ஆகுது? அப்பா ஏற்கனவே அங்கே இருந்தான்ப்பா, அந்த அந்த 100 ரூபாலேருந்து தான்ப்பா 10 ரூபா இங்கே இருக்குது, 100 ரூபா இங்கே இருக்குது, 500 ரூபா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1000 ரூபான்னு வச்சுங்க, மேலேருந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. 1000 ரூபாலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து விழுந்துருக்குறான். 100 ரூபா வந்திருக்கு. 100 ரூபா நல்ல ரேட்டுப்பா. ஏற்கனவே அந்த 100 ரூபாலேருந்து தான் 1000 ரூபாய் வரைக்கும் போயிருந்தது. அப்போ இந்த தடவையும் 100 ரூபாய்க்கு வரும்போது 1000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு ஃபால் ஆகி ரெக்கவர் ஆகி இந்த ஃபால் வந்து இப்படி வந்து நின்றுருக்குது. இந்த ஃபாலிலேயே வந்து என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவலை வந்து கட் பண்ணணுங்க. இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்து கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணி மேலே ஹை வச்சுட்டானா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, லோ பண்ணுறானா இல்லையா. திஸ் இஸ் டேஞ்சரஸ். ஏன்? செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ப்ரீவியஸ் லெவலுக்கு அருகாமையிலேயே கொண்டுட்டு வர முடியும் அவங்களால. இது மட்டும் மேலே போய் இந்த ஹைக்கு மேலே போகாமல் இப்படி இங்கேயே வந்து இருந்தது அப்படின்னா, அடுத்த தடவை கீழே வந்தானா கொஞ்சமாக மேலே போய் இப்படி வந்து விழுந்திருப்பான். 2 பேர் தானே, பையர்ஸு செல்லர்ஸு 2 பேர் தான். அந்த எண்ண ஓட்டத்தை நீங்கள் வந்து படிக்க கற்றுக்கணும். இந்த ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, இந்த லெவலை கட் பண்ணோன்னே வால்யூமோட கட் பண்ணால் எங்கே போவான்? 50% போயிடுவான். இல்லைனா ப்ரீவியஸ் ஸ்ட்ரகிள் நடந்தது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடுவான். கீழே வரலாம், தப்பில்லை. எது வரைக்கும் வரலாம்? இது வரைக்கும் கூட வரலாம். இது விழுந்தவன் இவ்வளோ தூரம் கூட விழலாம். ஆனால் இதுக்கு கீழே மட்டும் போகக்கூடாது. இது கீழே போனான்னா கதை வேறு மாதிரி ஆயிரும். இப்படி ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் 1 ஹவரில் பார்த்ததுக்கும் 4 ஹவரில் பார்க்குறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துருக்குது. பையர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. ப்ரைஸு 4500லேருந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. 2500க்கு வந்துருச்சு. 2000 புள்ளி வந்து விழுந்துருக்குது அப்படிங்கிறத மனசில் வந்து வச்சுக்கணும். அதை எப்போ உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டைம் ஃப்ரேமை அதிகம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும். இங்கே கூட வந்து உங்களுக்கு அந்த இதை பார்த்துருவோமா, ஹை பண்ணுறான், கீழே வர்றான், இந்த ஏற்கனவே தடுமாறின இடத்துலையே திரும்ப வந்து நிற்கிது ப்ரைஸு, மேலே போயாச்சு. இன்னொரு ஹை. இந்த ஹைக்குள்ளே இது லோ டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு மெத்தடு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். இந்த லெவல்லையே வந்து நின்றுட்டு திரும்ப வந்து மேலே போயாச்சு. திரும்ப வந்து படிக்கட்டு கட்ட ஆரம்பித்து திரும்ப மேலே போயாச்சு. திரும்ப வந்து படிக்கட்டு மாதிரியே அப்படியே வந்துட்டு இந்த லெவலை வந்து விடவே இல்லை. திரும்ப வந்து மேலே போயாச்சு. ஒரு தடவையும் இங்கே கச்சன்னு ட்ரேட் ஆகிட்டு வால்யூமோட மேலே போயிடுறான். ஒரு தடவையும் இது நடந்துருக்கு, தெரியுதா? ஒரு தடவையும் நடந்துருக்கு. எது வரைக்கும் நடந்துருக்குதுன்னா, அவன் ஒரு 4-5 படிக்கட்டு ஏறுற வரைக்கும் நடந்துருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நடக்கலை. ஏன் இது நடக்கலை? அதே தான் 10 ரூபாயில் இருந்து 100 ரூபா வரைக்கும் போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் இருக்கும். 100 ரூபா போனதுக்கப்புறம் இன்னும் 500 ரூபா வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது ட்ரெண்டு வந்து தப்பாக இருக்குது. ட்ரெண்டு வந்து கீழே விழுந்துட்டு 4500லேருந்து கீழே விழுந்துட்டு இருக்குது. எவ்வளோ தான் நம்பிக்கை இருக்கும் இவங்களுக்கு? திரும்ப 4500க்கே போயிடுமா? போகலாம், ஆனால் அந்தளவுக்கு நம்பிக்கை வேணுமே பையர்ஸ்க்கு. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா ஹை வைக்கவே இல்லை, தெரியுதா? லோ வைக்கலங்க, திரும்ப இங்கேயே வந்துட்டான். இந்த இடத்துல என்ன நடக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோமோ அது வந்து நடந்தது. இது வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சாலும் அடுத்தடுத்து ஹை வச்சதுனால அதை நம்ம மறந்துட்டோம். ரைட், ஓகே.
ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஏன்னா அடுத்த தடவை வரும்போது அந்த லோக்கு வரல, அடுத்த தடவை வரும்போது அந்த லோக்கு வரல, அடுத்த தடவை வரும்போது அந்த லோக்கு வந்துட்டான். ஆஹா வந்துட்டானே, மேலே போயிட்டு இருக்கோம், கம்முன்னு போயிட்டு இருந்தானா ஓகே. திரும்ப லோக்கு வந்துட்டானே, இந்த இடத்துலேருந்து திரும்பி இருந்திருக்கணும் மறுபடியும் மேலே. அப்போ தான் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெண்டு போட்டிங்க அப்படின்னா என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் பர்ஃபெக்டாக ஆகும். அப்போ இந்த இடத்துலேருந்து மேலே போயிருந்துருக்கணும். போனால் என்ன பண்ணிடணும், இந்த ஹைக்கு மேலே இப்படி வந்து போயிருந்துருக்கணும். கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ட்ரெண்ட் லைனை போட்டுட்டு பிரேக் ஆகிடுச்சு உடனே வந்து அது வந்து கீழே இங்கே போயிடும், அங்கே போயிடும். நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. உடனே வந்து மேலே போவான், ஐயோ மேலே போகிறானே அப்படின்னு சொல்லி பை எடுப்பீங்க, உடனே கீழே போவான். புரிஞ்சுக்கணும். இதை பார்த்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து நல்லா வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீவியஸ் லோக்கு வந்துருச்சு ப்ரைஸு. சரிப்பா, இங்கே நாங்கள் மன்னிச்சு விட்ட மாதிரி மன்னிச்சு விட்டுறோம், ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டேன். ஆனால் ஒன்றும் இல்லை, நீ போய் இன்னொரு ஹை மட்டும் வச்சிரு ராஜா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவன் போய் இன்னொரு ஹை வைக்க மாட்டான். திரும்பவும் அந்த லோக்கே வந்துட்டு திரும்பவும் மேலே போகும்போது அந்த ஹைக்கு வைக்க மாட்டான். முடிஞ்சா அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது, இந்த லோக்கு கீழே போய் லோவஸ்ட்டாக வேலை முடிஞ்சுதா. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டு வந்து போடலாம். இந்த ட்ரெண்டு போட்டு இது வந்து இப்படி போயிட்டு ட்ரெண்ட் லைனுக்கு வந்தது, திரும்ப வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். என்ன தான் இருந்தாலும் இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும் எதுவுமே நிச்சயம் கிடையாது. இந்த ஹை இதை பிரேக் பண்ணியே ஆகணும், அப்போ தான் மேலே போவோம். எல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து இதில் வந்து போடலாம், அழகாக மேட்ச் ஆகும். ஒரு தடவையும் வந்து இந்த இடத்துல இருந்து கீழே வந்து லோ வச்சுட்டு திரும்ப வந்து ட்ரெண்டுக்கு போயிருக்குது, இன்னொரு லோ வச்சுட்டு ட்ரெண்டுக்கு போயிருக்குது, இன்னொரு லோ வந்து கொஞ்சம் வேகமாக கீழே வந்து பையிங் ஆரம்பித்து ட்ரெண்ட் லைனுக்கு வந்து போயிருக்குது. கேப் அப்பாய் ஓப்பன் ஆகிருக்கு, பிரயோஜனம் இல்லையே. பொறுமையாக போகணும். அப்படியே பிரேக் ஆகி அப்படியே வந்து போயிட்டு இருந்ததுன்னா ஓகே. அதை வந்து ஹோல்ட் பண்ண முடியல, அந்த மொமெண்டமாக ஹோல்ட் பண்ண முடியல. இது ட்ரம்ப்னால வந்த ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் சரி ஓகே இதை பொறுமையாக வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு இந்த பதிவே வந்து நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 hour நீங்கள் அதிக ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்குறதுக்கான அவசியம் என்ன, ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணும்போது சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும், பட் இன் பர்டிகுலர் ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணும்போது வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமை பார்த்து தான் இந்த டெசிஷன். இப்போ டிசிஎஸில் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியவே தேவையில்லை. இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தோன்னே தெரியுது, ஓகே சம்திங் இஸ் நாட் குட். ஓவராலாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே இப்படி தான் இருக்குதா, நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இல்லை டிசிஎஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்குதா, சரி ஓகே நம்ம டெய்லி ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸும் டெய்லியும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லி பார்த்தாலும் சரி, 4 ஹவர்ஸ் பார்த்தாலும் சரி, நம்ம டைரெக்டாக வந்து வீக்லியும் வந்து பார்த்துலாம். ஸோ வீக்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா அழகாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக வந்து மேலே போயிருக்குது. கிட்டத்தட்ட எத்தனாவது வருஷம், 2020 அந்த ஃபேமஸ் கொரோனா ஃபாலில் இருந்து வந்து ரெக்கவர் ஆன மார்க்கெட்டு இந்த லெவலை வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்குது. ஸோ திரும்ப கூட அதே லெவலுக்கு வந்த மார்க்கெட்டால் இங்கெல்லாம் எப்படி ரியாக்ஷன் இருந்தது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் போயிருந்தது. அப்போ அதே இடத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கணும், போகலை. இந்த சென்ஸு நீங்கள் வீக்லி பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம் பாருங்கன்னு சொல்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில், ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட். எதுக்கு அப்புறமா, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா. இந்த ஃபால் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைஸுக்கு அப்புறமா நடந்துருக்கு. நல்ல ரைஸ்க்கு அப்புறமா அந்த நல்ல ரைஸ் வந்து எப்படி நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து படிக்கட்டில் ஏறி போய் இன்னொரு ஹை வைக்க முடியாமல் ஒரு 4 தடவை ஏறினதுக்கு அப்புறமா ஹை வைக்க முடியாமல் விழ ஆரம்பித்ததில் இந்த கரெக்ஷனில் ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்படியே ட்ரெண்டையே மாற்றி பேஸ் கேம்புக்கே வந்து பேஸ் கேம்பில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா இன்னும் கீழே போய்கிட்டே இருக்குது. ஸோ கிளியராக வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம வந்து ட்ரேடை எடுத்து நம்ம வெயிட் பண்ணலாமா,
இல்லைனா வந்து என்ன மாதிரி ட்ரேடு எடுத்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம், எல்லா விஷயமும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பகுப்பாய்வு செய்ய 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 எல்லா சார்ட்டுக்குமே இது வந்து பொருந்தும். நான் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருந்தேன். இதுலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களே இது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சுருந்துருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து இவ்வளோதான் விஷயம். பையர்ஸு செல்லர்ஸு நம்பிக்கையாக பை பண்ணி கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே அங்கேருந்து மேலே வந்து போயிருக்கிறாங்க. திரும்ப வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த லெவலை வந்து எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்தது. அதை பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லோ வந்து வரல அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து மேலே போவான்னு தெரியும். எங்கே வரைக்கும் போவோம், இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே போகிறான்னா எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, லோ வைக்காமல் போய்கிட்டே இருந்தானா போய்கிட்டே இருப்போம். ஒரு தடவையும் போகும்போது உற்சாகமாக ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்து போகணும். அந்த உற்சாகம் எங்கே குறையுதோ அங்கிருந்து வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு தடவையும் அது வந்து நடக்கும். நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், தெரிஞ்சு உங்களுக்கே தெரிஞ்சு. அப்போ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பெரிய ஃபாலுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு தடுமாற்றம் வந்து இருந்துருக்குது. அந்த தடுமாற்றம் இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எந்த இடத்த பிரேக் பண்ணி போனானோ அந்த இடத்துல தடுமாற்றம். இங்கேருந்து போயிருக்கிறான். இங்கேருந்து போகாமல் அதை பிரேக் பண்ணி கீழே வந்து திரும்ப அங்கேயே ரெசிஸ்டாகி கீழே விழுந்துட்டான். ஸோ திரும்பவும் மேலே வரும்போது ஏதோ ஒரு காரணத்தினால மேலே வரும்போது வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் கண்டினியூவாக வந்து மேலே போய் இந்த 4500க்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ப்ரீவியஸ் பதிவில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எந்த இடம் அப்படின்னு தெரியுதான்னு பாருங்கள், யோசிச்சு வைங்க, நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதை பார்த்துருவோம். மேலே வந்தது ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே இன்னொரு லோ வச்சுட்டு மேலே வந்துருக்குது. இன்னொரு லோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், மேலே வரணும். வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நல்ல க்ளோஸ் வச்சான்னா மேலே வந்துடுவான். நல்ல க்ளோஸ் இல்லை, ஓரளவுக்கு ஒன்றுக்கு பாதியாக வந்து க்ளோஸ் வந்து வச்சுருக்கிறான். இப்படி மேலே வரைக்கும் வந்துருக்குது ப்ரைஸு. மறுபடியும் இன்னொரு புது லோ வைக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு நல்ல க்ளோஸ் வச்சுருக்கிறான், மேலே வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி எதனா நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீக்லி கேண்டில் பார்த்தா தெரியும். இவ்வளோ பெரிய கேண்டில், இவ்வளோ சின்ன கேண்டில். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் பையர்ஸ் வந்து உள்ளே வர்றது. ஆனால் சாலிடாக இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சான்னா அங்கேருந்து வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இதை நம்ம எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்லவா? ஸோ க்ரூட் ஆயிலில் இந்த விஷயந்தான் நம்ம வந்து பார்த்தோம். என்னது, இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. எவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தது? 2023, 24, 25, 26 இந்த மாதிரி பிரேக் ஆகி போச்சு. ஸோ ட்ரெண்டு லைனை நீங்கள் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து நினச்சிடாதீங்க. அந்த ட்ரெண்டு வந்து இப்படி தான் இப்படியே ஃபாலோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு எதனாச்சும் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா வந்து புதுசாக எதனாச்சும் வந்து சாஃப்ட்வேரை நம்பி தான் வந்து இனிமேல் உலகமே இயங்கும் அப்படின்னு எதனாச்சும் ஒரு பொருளையை கிளப்புவாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆகி மேலே போகும்போது எங்கே வந்து போகணும், எதை பிரேக் பண்ணணும், இதை பிரேக் பண்ணியே ஆகணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி கீழே வந்து இந்த லோ வச்சுருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. ஒரு வேளை இங்கேருந்தே திரும்பிடுச்சுனாலும் அடுத்த தடவை இந்த ட்ரெண்ட் லைனை போய் ரிஜெக்ட் ஆனால் கூட கொஞ்சம் தூரம் இப்படி வந்துட்டு அப்படியே வந்து மேலே போகிற அந்த உற்சாகத்தில் அப்படியே வந்து இப்போ க்ரூட் ஆயில் மாதிரி வந்து இப்படியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் மறுபடியும். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இதுதான் நடக்குது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அடுத்த விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஐஆர்சிடிசி என்ன நடந்துகிட்டு இருக்கு, வீக்லியிலே பார்த்தலாம். இனிமேல் இருக்கிற சார்ட்டை உங்களுக்கு வந்து ஒன்றா சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றா வந்து இனிமேல் நீங்களே வந்து பாருங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு.
ஸோ இதை பங்கு ஆரம்பித்த உடனே எல்லோரும் வந்து ரயில்வே பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி வந்து வாங்கினாங்க. எங்கே வரைக்கும் கொண்டு போனாங்க? மேலே 1300 வரைக்கும் கொண்டு போனாங்க. கொண்டு போனதுலேருந்து விழ ஆரம்பிச்சு அதான் இந்த 100லேருந்து இந்த சடனாக வந்து மேலே ஏறவே கூடாதுங்க. எல்லாமே சரி, இது வந்து டேஞ்சரஸ். இது ஏன்னா இது ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து வாங்கிறது. ரயில்வே பங்குன்னு எல்லாம் ஏதோ பேசியிருப்பாங்க. நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு எல்லாம் கடைசியாக நம்ம இங்கே தான் போய் வாங்குவோம். வாங்கினோன்னே நம்ம தலையில் கட்டிட்டு கீழே வந்துடுவாங்க. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போய் எந்த உச்சியிலேருந்து வந்து கீழே விழுந்ததோ ப்ரைஸு, அந்த இடத்துலையே ட்ரேட் ஆகுது இப்போ. ஸோ இப்படி வந்து இப்படி போயிருக்குது, அந்த ஹைக்கு போக முடியல. இதுதான் இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். அதான், இப்படி வந்து ஒரு வேளை இப்படி போனாலும் அந்த ஹைக்கு போக முடியாமல் விழுந்ததுன்னா விழுந்துடும். ஸோ இந்த முக்கியமான இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதிமுக்கியமான இடத்துல ஐஆர்சிடிசி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரி, இங்கிருந்து மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எப்படி போச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து வந்துடும். ஸோ இங்கேருந்து மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். கட் பண்ணிட்டானே, போயிருக்கணுமே, ஏன் போகலை? அடுத்த ஹை இங்கே இருக்குது, இந்த ஹைக்கு மேலே போனால் தான் போவான். இல்லைனா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஹை புதுசாக வைக்கணும், இல்லை ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் என்ன பண்ணுவான்? இங்கேயே வருவான். அப்படி இல்லைனா இதுக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ திரும்ப மேலே வரானே, இப்போ மேலே வந்தாலும் இதை கட் பண்ணணும், அவ்வளோதான். இதை கட் பண்ணால் நான் போயிடுவான். என்ன பண்ணக்கூடாது? ப்ரீவியஸ் லோவுக்கு வரக்கூடாது. என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் இன்னொரு ஹை வைக்கணும். இவ்வளோதான். 2 ரூல் தான். இந்த படிக்கட்டு ரூலை மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான ரூல் தான், ரொம்ப கஷ்டமும் கிடையாது. இந்த படிக்கட்டு ரூலை கற்றுக்கணும். ஏற்கனவே எங்கே நீங்கள் பயந்தீங்களோ, அந்த இராணுவ எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், எனக்கு இவ்வளோ நாளாக புரியல, இந்த மிலிட்ரி எக்ஸாம்பிள் சொன்னோன்னே எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான், ஏதாச்சும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரிய வச்சிட முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து தான் நான் வந்து ஒரு பதிவையும் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். என்ன உங்களை பயமுறுத்துகிற மாதிரி டைட்டில் எதுவும் வைக்கிறதில்ல, அதனால் பெரிய ரீச் ஆகிறதில்ல. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து சப்டைட்டில்ஸ் வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ் பீப்புள்ஸ். முதல்ல நாங்கள் மேலே வர பார்க்குறோம், அப்புறமா வந்து வேற்றுமொழியில் வந்து இருக்கிறவங்க வந்துக்கலாம் இதை வச்சு பார்த்து. முதல்ல ஃபார் தமிழ்ஸ். ரொம்ப சுயநலமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக எங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கிறானோ அந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் தான் கீழே வந்திருக்கான். ஒருவேளை இங்கே கீழே வந்து இன்னொரு லோ வச்சுருந்தான் அப்படின்னா மேலே வர முடியாமல் இன்னொரு லோ தான் வைப்பான். இந்த லோ வைக்கும் போதே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது போக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்ததுனால இப்படி வந்து இந்த ஹைக்கு மேலே ஹை வச்சுருவான். அப்போ ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது என்ன பண்ணணும்? ஹை வைக்கணும், ப்ரீவியஸ் லோவுக்கு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவான்? ப்ரெஷர் பிரேக் ஆச்சுன்னா எப்படியும் வால்யூமோட ஏற்கனவே இங்கே போய் தான் நீங்கள் அடி வாங்கிட்டு கீழே வந்துருக்கிறீங்க. திரும்ப போகும்போது ஒரு சின்ன அடி, இந்த தடவை பிளான் பண்ணிட்டீங்க என்ன பண்ணுனா இங்கே இருக்கிற ஆளுங்களை தூக்கலாம் அப்படின்னு. இந்த தடவை பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, அடிச்சு பிரிச்சுட்டு மேலே போயிட்டீங்க. எங்கே போயிட்டீங்க? ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டீங்க. அதாவது அந்த க்ளோஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த உற்சாகம் வந்து குறைஞ்சிடும். இங்கிருந்து போகும்போது இருக்கிற உற்சாகம் இங்கே வந்து இருக்காது. இந்த மலை ஏறுற கான்செப்ட் அதனால தான் சொல்லுவேன். கீழே இருந்து நீங்கள் பேஸ் கேம்ப்லேருந்து கிளம்பும் போது ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்போ ட்ரெக்கிங்கே போகிறீங்க அப்படின்னா கீழே இருந்து கிளம்பும்போது வாட்டர் பாட்டில் எடுத்தியா, இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, டென்ட் எடுத்தியா, டேய் நான் தான் அப்போவுமே சொன்னேனே மறந்துட்டியா, எடு வா போகலாம் வா. மேலே பாதி தூரம் போகும்போதே கொஞ்சம் நாக் அவுட் ஆயிரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது எப்பா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம்ப்பா. அதான் இது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது இங்கே இருந்து கிளம்புன உற்சாகம் வந்து இங்கே வந்து இருக்காது.
எப்போ போதும்பா ரிட்டர்ன் போயிடலாம். ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது ஸ்லோவாக தான் வருவாங்க. சில டைம் தான் மலையிலேருந்து உருண்டுருவாங்க அப்படியே ஒரே அடியாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நிதானமாக வந்துட்டு இப்படி. அப்போ இந்த லோ வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே கூடாது, அவ்வளோதான். அந்த லெவலுக்கு வரைக்கும் வரலாம், ஆனால் கட் பண்ணக்கூடாது. மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை இருக்குது, இன்னொரு ஹை வச்சுருக்கணும். வைக்கலை அப்படின்னா, இன்னொரு ஹை வைக்கலைன்னா கீழே வர தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். திரும்ப அதே லோவுக்கு வந்துருக்குறாங்க, வந்துட்டு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அந்த லோவை பிரேக் பண்ணிட்டு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அந்த லோவை பிரேக் பண்ணிட்டு மேலே முடியல. அந்த லோவையும் பிரேக் பண்ணிவிட்டு மேலே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அங்கேயே வந்துட்டாங்க, ஆனாலும் முடியலை. அப்போ இப்போ எங்கே வந்திருக்குது, திரும்பவும் வந்து பேஸ் கேம்புக்கே வந்தாச்சு, ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணால் மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் எதனாச்சும் வந்து ட்ரெண்டு வந்து நம்ம வந்து போட முடியுமா அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வைக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்டுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் கூட இப்படி வந்து கீழே வந்து இன்னொரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருந்ததுன்னா அடுத்த லோ இங்கே வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோ வச்சானா அடுத்து எங்கே வருவான், ட்ரெண்டை நோக்கி மேலே தான் வரும். ஸோ தலைகீழாக போயிட்டு இருக்குது ஐஆர்சிடிசி. பையிங்கான வாய்ப்பு இந்த இடத்துல கொஞ்சம் காட்டுற மாதிரி வந்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்னா ப்ரீவியஸாக இங்கேருந்து தான் மேலே இவ்வளோ தூரம் போனதுனால இங்கிருந்தும் ஒரு சின்ன ரியாக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வர வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து பொய்த்து போகுதா இல்லையாங்கிறது இந்த ஹையை கட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். கட் பண்ணலை அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. கொஞ்சமாக வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகும். சரியா? ஐஆர்சிடிசி. வேறு என்ன கேட்டிருந்தீங்க? கெயில் இந்தியா. கெயில் இந்தியா லிமிடெட். ஸோ கெயில் இந்தியா வந்து என்ன இருக்குதுன்னா, இந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக வந்து இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரைஸுக்கு அப்புறமா மொத்தமாக கீழே விழுந்துடாமல் ரொம்ப பெரிய ஐஆர்சிடிசி மாதிரி ஒரேடியாக வந்து மேலே போய் அங்கேருந்து வந்து விழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு. தெரியுதா? படிக்கட்டு. ஹெல்த்தி மார்க்கெட். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹை விற்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து அப்படியே டோட்டலாக வந்து கம்மியாயிரும். ப்ரீவியஸ் லோக்கே வந்து ப்ரைஸ் வந்து வந்துட்டு மேலே போய் அந்த ஹை வைக்க முடியாமல் தான் கீழே வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி திரும்ப வந்து இவ்வளோ தூரம் மேலே போனோம், அந்த இதை வந்து கட் பண்ண முடியாமல் அதை ப்ரீவியஸாக இந்த லெவலில் தான் ரிஜெக்ட் ஆச்சு. இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு சப்போர்ட் எடுத்தது, இந்த லெவலுக்கே வந்து சப்போர்ட் எடுத்தது, இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்து தான் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டுட்டு அது ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணது, அதெல்லாம் இதுதான். நீங்கள் பையர் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லா பேட்டர்னுமே உங்களுக்கு வந்து வேலை செய்யும். சரியா? அப்போ இப்போ என்ன ஆயிருது, ஹை வைக்க முடியல, கீழே வரைக்கும் வந்தாச்சு, திரும்ப ஒரு முயற்சி, ஹை வைக்க முடியல. ஸோ ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது, அடுத்த ஹை எங்கே இருக்குது, அடுத்த ஹை எங்கே இருக்குது, இப்போ திரும்ப லோக்கு வந்தாச்சு. ஸோ ஆடுகளம் வந்து பெருசாக இருக்குது, ஆடுகளம் குறுகிட்டு இருக்குது. ஆடுகளம் இன்னும் கூட அடுத்த வாரத்தில் இன்னும் மிக கம்மியாக வந்து ஆகலாம். அதுக்கு அடுத்த வாரமாக வந்து இது வந்து பிரேக் ஆகலாம். ஏதோ ஒரு சைடு எந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பை வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா கொஞ்சமாச்சு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைனாலும், ஏன்னா அவ்வளோ பெரிய கேண்டில் இல்லைன்னா நேராக ட்ரெண்ட் லைனுக்கே போயிடும். அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைனா கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங் கேண்டில் வரலாம். வந்தோன்னா ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்து ப்ரைஸ் வந்து திரும்பவும் இன்னும் ஒரு தடவை ஒன் லாஸ்ட் டைம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டான்னா மேலே போயிடும். ஸோ ஸ்விங்கில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வந்து பொறுத்து இருந்து எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபெக்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எந்த விதமான அந்த அந்த என்ன சொல்கிறது, தமிழில் அந்த ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்து இதில் வந்து இல்லை. ஏன்னா ஏமாத்தினா தான் அந்த வால்யூம் வந்து பயங்கரமாக வந்து போகும். ஒரு 10 ரூபா ஸ்டாக்காக இருக்கும், திடீர்னு பார்த்தா 70 ரூபாவில் போய் ஒரே ஒரு கேண்டில் மேலே போய் நிற்கும். ஏதோ இன்சைடர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா திரும்ப 10 ரூபாயிலே வந்து நிற்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா தொடவே தொடாதீங்க.
சரியா? சரி, ஓகே. டெல்டா கார்ப்பரேஷன், டெல்டா கார்ப் இந்தியா. டெல்டா வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாக் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஓரளவுக்கு நடந்துருக்குது ட்ரேடு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரேடு வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கல. தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஒன்றுமே இதில் வந்து நடக்கலை. இந்த ஒன்றுமே நடக்காத வீக்லிலேயே கேண்டில் வந்து எவ்வளோ வந்து பலமாக இருக்குதுன்னு பார்த்துருங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து நடந்த மாதிரினாச்சும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹை வைக்க ட்ரை பண்ணியிருக்க முடியாமல் ஒரு லோ வச்சு இந்த ஹையை வந்து கட் பண்ண முடியாமல் திரும்ப வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு இந்த ஃபாலுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லிலேயும் அதே கான்செப்ட் தான். ஒரு பெரிய ஃபாலு, இந்த பெரிய ஃபாலில் ஒரு க்ரீன் க்ளோஸ், இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹை வந்து வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. ப்ரைஸ் ப்ரீவியஸ் லோக்கு வராமல் ஹை வந்து விற்கிது. இந்த தடவை தான் ப்ரீவியஸ் லோக்கே வந்துருச்சு. இது ஆபத்து. ஆனால் என்ன ஆயிருக்குது, திரும்ப மேலே அதே லெவலுக்கு போயிட்டு லோ வைக்க முடியாமல் போகும்போது தான் இன்னும் பிரேக் ஆகி மேலே போகுது. ஸோ எப்போவுமே இதுதான், இதை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணிட்டானே கீழே வந்துடும். கட் பண்ணலன்னா என்ன ஆகும், இது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை வச்சுட்டு போனான், அடுத்து ஹை வச்சான், ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோடனே அப்படியே வந்து கொஞ்சம் தடுமாறினா திரும்ப அதே இடத்துக்கு வந்தான். ஆபத்து. இந்த ஆபத்துலேருந்து திரும்ப ரிலீஸ் ஆகி மேலே போய் இங்கே ஒரு ஹை, இது மாதிரி வந்து இன்னொரு ஹை வந்து இல்லைனா ஈக்குவலானாச்சும் வச்சுட்டான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஹை வைக்க முடியலன்னா என்ன ஆகும், விழுந்துருவான். அதே தான் இங்கேயே நடந்துருக்குது. ஹை அந்த ஆபத்துலேருந்து திரும்ப மேலே போகும்போது அதே ஹைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது லோ வைக்க முடியாமல் இருந்ததுனால மறுபடியும் வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போயிருக்குது. ப்ரைஸ் கண்ணா பின்னாலும் வந்து போயிருக்கு. திரும்ப அதே தான் இங்கேயும் நடந்துருக்கு. பார்த்தீங்களா, அந்த ஆபத்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே அதே ரேஞ்சுக்கு போய்ட்டு கீழே வந்துட்டான். ஆஹா, கீழே வந்துட்டானேன்னு பார்க்கும்போது மறுபடியும் மேலே போயிட்டான். சூப்பர்ப்பா, ஹை மட்டும் வச்சிட்டா போதும். திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டான். அடடடடா, என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப போய் இன்னொரு ஹை வச்சிட்டான். ஏப்பா சூப்பரு, அடுத்து இங்கே வந்துட்டு இன்னும் மேலே போகணும் அப்படின்னு எதிர்பார்க்க போது ஒரே அடியாக கீழே வந்துச்சு. அப்போ இங்கே போய் நம்ம அந்த விஷயத்தை வந்து எதிர்பார்க்கும்போது நம்ம எதை பார்க்கணுன்னா இதை பார்க்கணும். ராஜா, நீ எங்கேருந்துப்பா வந்த அப்படின்னு. இங்கேருந்து வந்திருக்கிறியா நீ, அதுவும் வீக்லியில்? அப்போது மேலே ட்ரை பண்ணுறது தேவையில்லாத வேலை. அப்படி ட்ரை பண்ணாலும் எங்கே ட்ரை பண்ணலாம், இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது வந்து பார்ப்போம், இந்த லைனை போட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரேடு இனிஷியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு மிக கடினமாக வந்து விழுந்துட்டு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துட்டு இருக்குது ப்ரைஸு. விழும்போதும் நீங்கள் வந்து இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க, இதில் அந்த மாதிரி நடக்கலை. இதில் வந்து ஜிக்ஸாக்காக தான் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ பொறுமையாக இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, தொடர்ச்சியாக வந்து விழுந்துட்டு இருக்குது ப்ரைஸு. இங்கே நீங்கள் ட்ரேடு இனிஷியேட் பண்ணாலும் அடுத்த வாரம் நீங்கள் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடு எடுத்ததுக்கும் மேலே வந்துருக்குது. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடு எடுத்த இடத்துக்கே வந்துருக்குது. ஸோ மிஸ் ஆகாது. கீழே போயிருந்தாலும் மேலே திரும்ப வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரியா? அப்போது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதே லெவலுக்கு வந்தது தெரியுதா? எங்கேருந்து வந்து மேலே போய் இவ்வளோ இது பண்ணணும், அதே லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்துருக்கு. அதே லெவலில் ரிஜெக்ட் ஆகிருக்குது. இந்த தடவை ரிஜெக்ஷன் இங்கே இருக்குது, அடுத்த தடவை ரிஜெக்ஷன் இங்கே தான் இருக்குது. அப்போ அடுத்த தடவை ரிஜெக்ஷன் இங்கே இருந்ததுன்னா மறுபடியும் பிரேக் ஆயிருந்ததுன்னா இங்கேயே போயிருந்துருக்கோம் ப்ரைஸ். ஆனால் அது நடக்கலை. அடுத்த தடவை ரிஜெக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தது. இந்த ஈக்குவல் ரேஞ்சுக்கே வந்துருச்சு. ஈக்குவல் ரேஞ்சிலேருந்து ஹைக்கு வந்து இவ்வளோ தான் போக முடிஞ்சது. அடுத்த ட்ரை வந்து இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. அதனால் விழுந்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் வந்து இது மாதிரி நடந்துருக்குது. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. இந்த சென்ஸை யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. டெல்டா கார்ப்பரேஷன் வந்து கொஞ்சம் வந்து பரிதாபமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரீவியஸாக எந்த லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்து போச்சோ அந்த லெவலுக்கே வந்து வந்துருச்சு ஆல்மோஸ்ட்.
ஸோ இதுலேருந்து வந்து மேலே வந்து ரிவர்சல் ஆகணும். ஏற்கனவே ரிவர்சல் ஆகும்போது வந்து என்ன மாதிரிலாம் வந்து நீங்கள் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இட்ஸ் நாட் சேஃப் டு ட்ரேட். அவ்வளோதான். நம்ம ரிலையன்ஸ் பார்த்துருவோமா? ரிலையன்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ரிலையன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த ட்ரெண்டுக்கு வருதோ அப்போல்லாம் வந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு. தொடர்ந்து வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது ரொம்ப நாளாக. வந்து இதான் ஒரு ரொம்ப அதிமுக்கியமான இடமா வந்து இருந்தது. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து என்ன தான் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆனாலும் கீழே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லோ வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ ஒன்ஸ் அந்த லோக்கு வர முடியாது. ஒரு தடவையும் லோக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தது. இந்த தடவை லோக்கு வர முடியாமல் மேலே போகும்போது தான் வால்யூமோடு வந்து மேலே போய் திரும்ப இந்த லெவலில் வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கிறான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரிலையன்ஸ் வந்து அழகாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு வந்து மேலே போகணும் ரிலையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இவ்வளோ தூரம் வந்து விழுந்தவன் இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கிறான். விழுந்து திரும்ப அதே ட்ரெண்டு, விழுந்து புதுலோ அதே ட்ரெண்டு, புதுலோ அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி வெளியே வந்துருச்சு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எங்கே ஆயிலில் பார்த்தீங்க. ஆயிலில் 4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்து பிரேக் ஆகி இப்படி போச்சு. இது வந்து அந்த 2024 ஒரு வருஷத்துலேயே நடந்துருச்சு. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஆயிலில் நடந்தது ஒன்று தான், இதில் நடந்தது ஒன்று தான். ஆயில் இப்போ வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகி இவ்வளோ தூரம் நிற்கிது. இப்போ ரிலையன்ஸ் இவ்வளோ தூரம் போயிருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான், தெரியுதா? ஸோ இதை கட் பண்ணணும். இதை பிரேக் பண்ண உடனே அடுத்த டார்கெட் அவனுக்கு வந்து இதுதான். இதை பிரேக் பண்ணிட்டானா அடுத்த டார்கெட் இதுதான். இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன சென்ஸ் அப்படின்னா இவ்வளோ தூரம் போயிட்டு ரிவர்சல் வரும்போது இவ்வளோ தூரம் வந்துடக்கூடாது, இந்த லோ கீழே வரக்கூடாது. ஸோ ஏதோ இந்த இடத்துலையே வந்து பிடிச்சி நின்றுட்டு மறுபடியும் வந்து அதே ட்ரெண்டு அதே மாதிரி வந்து லோ வச்சுருக்கிறான். லோ வைக்க முடியாமல் பிரேக் ஆகி போகும்போது தான் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய ஃபாலு, ரிவர்சல். இப்போது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணானா மேலே போவான். மேலே போனான்னா இந்த லெவலுக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இன்னொரு லோ வச்சாச்சு. இந்த இடத்துல ஏற்கனவே இந்த இடத்துல என்ன பண்ணானோ அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிரேக் ஆகும்போது மைட் கோ அப். ஸோ இந்த இது பண்ணும்போது வந்து இந்த ட்ரெண்டு வரைக்கும் வர்றது கூட சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. இந்த ட்ரெண்டு வரைக்கும் வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். சரியா? அதானி என்ன பார்த்து அதானி என்டர்பிரைசஸ். அதானி நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த பெரிய அந்த ஏதோ ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஏதோ பண்ணாங்க. அந்த டைமில் வந்து மொத்தமாக வந்து சரிஞ்சது. அந்த சரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிவர்சல். நான் இந்த ஹைக்கே வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து அந்த ஹை வரைக்கும் வர முடியல. இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது, லோவை பிரேக் பண்ணி ஹை வைக்க முடியாமல் கீழே வந்ததுனால இந்த மாதிரி வந்தது. அடுத்த தடவை இன்னொரு தடவை ஏதோ வந்து திரும்ப அதானியே அட்டாக் பண்ணாங்க, அது மாதிரி நடந்தது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி வந்து அந்த லோவை கட் பண்ணி இப்படி வந்து அந்த லோவை கட் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு தான் இருக்குது ப்ரைஸு. ஆனால் ஒரு தடவையும் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வருது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுனால இன்னொரு லோ வச்சாலும் ட்ரெண்ட் லைனுக்கு வரணும். அப்படி லோ வைக்க முடியாமல் இப்படி போச்சுன்னா ஆயில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி வந்து ரைஸ் ஆகி இந்த டார்கெட் வரைக்கும் வரணும் ப்ரைஸ். ஸோ அதானி வந்து ஓகே இம்பார்ட்டன்ட் லெவல் 20,000 அப்படிங்கிற அந்த லெவலில் ரொம்ப நாளாக வந்து அவங்களும் வந்து கட்டி காத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் 20,000 வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. எப்போ இந்த லெவலை கட் பண்ணுறானோ இதுலேருந்து மேலே வந்தானாலும் இந்த லெவலை எப்போ வந்து பிரேக் பண்ணதோ அப்போ வந்து அன்ஸ்டாப்பபிளாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். இந்த 2000 தாண்டா 2500
இந்த 2500 வந்து கட் பண்ணணும். கட் பண்ணான்னா அன்ஸ்டாப்பபிளாக வந்து மேலே இந்த தடவை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் 2500 கட் பண்ணும்போது 3500 வரைக்கும் கொண்டு போயிட்டு தான் கீழே கொண்டுட்டு வந்துருக்குறாங்க. அதனால் இந்த தடவை பிரேக் ஆகும்போது இந்த 4200 அப்படிங்கிற ரேஞ்சையும் தாண்டி 4500க்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே வந்ததுன்னா பை பண்ணும். ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இந்த லோக்கு கீழே வந்து இன்னொரு லோ வச்சா, இல்லைனா இந்த லெவலுக்கே வந்தால், இதெல்லாம் வந்து அருமையான இடம். ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா வில் பி பியூட்டிஃபுல் ட்ரேடு. சரியா? ஸ்விங் ட்ரேடராக இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஹவரில் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வந்து பார்த்து, இந்த மாதிரி வந்து 1 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேறு பெர்செப்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஃபாலோ ஆகிருக்கு. இந்த கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறதுல ஒரு திடீர்னு ஒரு பிரகாசமான ஒரு பிரகாசமாக ஃபாலோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் இது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 1850, 2300. அதனால் இந்த மாதிரி ஃபாலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த லெவலை கட் பண்ணணும். மறுபடியும் ஒரு லோ வச்சுருக்கான், மேலே வந்துருக்கிறான். இந்த லெவலை வந்து கட் பண்ணி இன்னொரு லோ வந்து வச்சுக்கிட்டு இருக்குது ப்ரைஸு. ஸோ எப்போ இந்த ஐயை கட் பண்ணதோ அப்போ போகும். இது வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இது பெரிய ஆடுகளம் வந்து பெருசாக இருக்குது. இங்கே வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகுது. ஸோ எல்லா ஸ்டாக்குக்குமே வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகுது. கண் கூட தெரியுது 1 ஹவரில். ஸோ வரக்கூடிய வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு மூவுக்கான ஒரு அச்சாரமாக வந்து எல்லா விஷயங்களும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் வரக்கூடிய வாரங்களில் வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி மெசேஜஸ் அனுப்புகிற எல்லா அன்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன்னா, என்னென்னா நீங்கள் தயவுசெய்து என்ன சார்ட் பேர் அப்படிங்கிறது வந்து பார்க்காதீங்க. அந்த சார்ட்டு பேரை பார்க்காம சார்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள். அது ஸ்டாக்காக இருந்ததுன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடுங்க. இல்லை இண்டெக்ஸு இல்லை கோல்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதுலேயும் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். ஆனால் வீக்லி வரைக்கும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. வீக்லி பாருங்கள். வீக்லி பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்லி பார்த்தா போதும். மற்ற நேரங்களில் நீங்கள் செக்டார் வைஸ் டெய்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் பார்த்தா கூட போதும். ஸோ ஓவரால் ஐடி வந்து எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஓவரால் ஐடி வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வந்து கஷ்டத்தில் தான் வந்து இருக்குது. இன்னொரு லோ வந்து வச்சுக்கிட்டு இருக்குது ஓவரால் ஐடியில். ஸோ இந்த ஹைலேருந்து விழுந்த ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது. அதை வந்து கட் பண்ண முடியல. ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன அதே லெவலில் வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இது. இந்த லெவலில் இருந்து இங்கே ரைஸ் ஆகியிருந்தாலும் இந்த லெவலில் வந்து விட்டுட்டு இந்த தடவை கொஞ்சம் வந்து பை இருக்கு. ஒரு பெரிய ஃபாலில் ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில் வந்தோன்னா ஓரளவுக்கு ஒன்றுக்கு பாதியானச்சு மேலே போயிருக்கான் தெரியுதா? அந்த ஃபால் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல ஒரு பை வரும். வந்ததுக்கப்புறம் தான் வந்து மேலே போவோம். இந்த ஃபால் ஒரு ஃபாலையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை வந்து வரும். வந்ததுக்கப்புறம் தான் வந்து மேலேயே போகும் ப்ரைஸ். ஏன்னா வந்ததுக்கப்புறம் அதுதான் நம்பிக்கை. எல்லாத்துக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இது வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸு ரொம்ப ப்ராமிசிங்காக வந்து இருக்குது. இந்த லெவலில் வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து கட் பண்ணணும்னா கண்ணாப்பின்னான்னு வந்து போகணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா 2020 எங்கேயோ வந்திருக்குப்பா. 7,000 6,000 இருந்துட்டு கிட்டத்தட்ட 24,000 வரைக்கும் வந்திருக்குது. நல்ல ரைஸ் ஆகிருக்குது. ஒரு சின்னதாக ஒரு பேரல் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறமா ரைஸ் நல்லா வந்துருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பிரேக் ஆகிறதுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து நல்லா வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனர்ஜியும் அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எனர்ஜி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் தான். ஸோ ஏற்கனவே எங்கே சப்போர்ட் எடுத்தனோ அந்த இடம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து லோ வந்து ஓரளவுக்கு இது வந்து மார்ஜினபிள்னால நெக்லெக்ட் பண்ணிடலாம். பொறுமையாக வந்து கீழே வந்திருந்தது. இந்த கீழே வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுட்டு மேலே போயிருக்குது. ப்ரைஸ் இந்த லெவலை கட் பண்ணணும்.
கட் பண்ணி க்ளோஸ் வச்சானா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவான். அப்புறம் மேலே போனான்னா இந்த லோவுக்கு வரமாட்டான். வராமல் அப்புறம் இன்னொரு தடவை போனான்னா இந்த லோவுக்கு வரமாட்டான். இப்படியே தான் நடக்கும். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்து பார்த்துக்குங்க. எதை எடுத்து பார்த்தீங்கனாலும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். தெரியுதா? இப்போ தான் சொன்னேன். இங்கேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹை வந்து இந்த ஹைக்கு மேலே போய் ஒரு ஹை வச்சுருவான், லோ வரும்போது வரமாட்டான். ஹை வச்சுருவான், லோ வரும்போது வரமாட்டான். ஹை வச்சுருவான், லோ வரும்போது வரமாட்டான். ஹை, லோ, ஹை. இந்த லோவுக்கு வரக்கூடாது, வரமாட்டான். வந்தானா ட்ரெண்டு மாறிடும். வந்தானா அடுத்து லோ வைப்பான், இந்த ஹைக்கு போக மாட்டான். இந்த அடிப்படை விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். வேறு எதுவுமே வந்து கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. எல்லாம் எனது பேட்டர்ன்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்னில் நம்ம பேட்டர்னை ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அடிக்கடி வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். இது ஈஸியாக ட்ரேடும் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். நிறையா வந்து நேரங்களை வந்து பயிற்சியில் செலவு பண்ணினீங்க அப்படின்னா அதான் ஒலிம்பிக்கு தயாராகிற மாதிரி நீங்கள் தயாராகணும். ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இனிமேல் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் வந்து ரெக்வஸ்ட் வந்து கேட்காதீங்க. ஸ்டாக் ரெக்வஸ்ட்டு கேட்காம நீங்களே பயிற்சி பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் எனக்கு எக்ஸில் வந்துட்டு எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணும்போது என்னால் முடிஞ்ச ரிப்ளையை வந்து நான் வந்து கொடுக்க வந்து பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 100% வந்து வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.